திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி மக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ரயில்வே மேம்பால பணி நடக்கும் நிலையில் சாம்பல் கழிவுகளை ஏற்றிச் செல்லும் லாரிகளால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மக்கள் அங்கு சேதமடைந்த சாலை சீரமைக்க கோரி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்கிட கேட்கலாம். சுதாகர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்து. மீஞ்சூரில் இருந்து காட்டூர் செல்லக்கூடிய சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் அரியன்வாயில் பகுதியில் சேதமடைந்த சாலையை விரைந்து சீரமைக்க வலியுறுத்தியும் கனரக வாகனங்களை தடை செய்ய கோரியும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே இந்த சாலையில் ரயில்வே மேம்பாலம் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாம்பல் கழிவுகளை ஏற்றிச் செல்லும் லாரிகளால் சுற்றுச்சூழல் பாதிப்பு அடைந்து வருவதாக புகார் தெரிவித்த நிலையில் மேம்பாலம் பணிகள் காரணமாக அந்த குறுகலான அந்த சாலை குறுகலாக மாறி இருக்கிறதால கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டி முன்வைத்து இருக்கிறார்கள். எனவே அதிகாரிகள் விரைந்து சாலையை சீரமைத்து சாம்பல் கழிவுகளை ஏற்றி செல்லும் லாரிகளை தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் நடத்திய காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றிருக்கிறார்கள். இதனால் அந்த சாலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். சிந்து, நன்றி சுதாகர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.